ரவி பாத்தியா இந்த நந்தினிய ஏன் கைனாச்சு டெய்லி சாயந்தரம் போட்டு பண்ணலாம் களைச்சிட்டு வந்தோடனே இன்னைக்கு அடிச்சிருக்காதான்னு பாரு. மச்சான் போனோடனே எல்லாத்தையும் மறந்துடுவா. என்ன செய்யக்கா பொழைச்சி போட்டு கொடுக்க 3 வருஷம் ரொம்ப பாடாப்பட்டுருக்குல. அதுக்கு சுற்றி இருக்க ஆலயமா மறக்கணும். அது தெரிஞ்ச கதானக்கா. மச்சான் இருந்து சாப்பிட கூட தோணுது அவளுக்கு. மச்சானுக்கு பயந்தா சாப்பிட்டாலும் என்னமோ தெரில. அதே மச்சான் தான் ஞாபகப்படுத்துமோ என்னமோ தெரில. இருக்கும் பவி மச்சான் தான் சொல்லியிருக்கோம் சாப்பிட்டேன்னு ஏதாச்சும் கேட்டிருக்கோம். இல்லை வச்சுக்கா மறந்துடுவா. நம்மளாம் இருக்கதாக்கா செய்தோம். நானும் இருக்கதான் செய்தேன். இப்படியா இப்போ அது அப்படி சொல்லாத. நீ வந்து டெய்லி மச்சிட்டு பேசிட்டு தானே இருந்தேன். ஆனால் பாவம்லாம் நான் அப்போ சொல்லலை இப்போ சொல்லுவேன். ஏன் 3 வருஷம் பேசாமல் இருந்தோடனே இப்போ பழி வாங்க தான் மச்சான். ஆமாக்கா மச்சான் நல்லா மாட்டிக்கிட்டு தான் முழிக்கி இருக்கா. அது எப்படி அப்படி விட முடியும். நம்ம போன் அடிப்போம். மச்சா இருக்கும் போது மச்சா இருந்தால் நமக்கு என்ன. இது நம்மளோட டைம். என்னாச்சு அட்டன் பண்ணலையா? அட்டன் பண்ணிட்டா இருங்க அவளுக்கு. ஏன் அறிவு கிட்ட ஏற மாட்டே. நல்ல வாழ்த்து பாடுதல. கூப்பிட்டா என்ன கேட்க முடியாதா? அட்டன் பண்ணிட்டு அமைதியா இருக்க. லூசு ஒன்றை தாண்டி கூப்பிடுறேன். அப்படிங்க யாருமா இருக்கா? மச்சா நீங்களா? மச்சா அட்டன் பண்ணிட்டுக்கா. பவி மச்சா இந்த பேர் யாருக்கு வச்சிருக்கிய? இது எப்பத்துல இருந்து? மச்சான் டெய்லியாக பண்ணுவா மச்சான். நீ கால் பண்ணல நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் வந்தால் எங்களை மறந்துட்டான்னு நினச்சி சரி கொஞ்ச நேரம் கிண்டல் பண்ணலான்னு நினச்சோம். நான் ரீசன் கேட்கல எதுக்கு கால் பண்ணேன்னு. பேர் யாருக்கு வச்சிருக்கேன்னு தானே கேட்டேன். திருப்பி சொல்லு. நீங்கள் பேசுங்க மச்சான் கிண்டல் பண்ணுது. பவி ஒன்றை தான் கேட்டேன். மச்சான் சாரி மச்சான். அவளை கொஞ்ச நேரம் திட்டலான்னுட்டு. யாரெல்லாம் சேர்ந்து திட்டலான்னு பிளான் பண்ணிட்டியா? மச்சான் சௌமியாக்காவும் இருக்காங்க. சௌமியாவும் நின்னுமா? நீ எனக்கு எரிய மாட்டி விடுத. 2 பேரும் சேர்ந்து திட்டுவாங்க. சரி இப்போ என்ன சொல்லுது மச்சான்? ஏ பவி மச்சான் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? நான் கேட்டதுக்கு நீ தான் பதில் சொல்லணும். கொஞ்சம் திட்டது கிடைக்கிறேன். எப்பவும் பேச வரலாம் அதான் பேசலாம்னு நினச்சோம். நந்தினிங்க மச்சான் ஃப்ரெஷ்ஷாக போயிருக்கான். கூப்பிடுதான் இரு. நந்தினி நந்தினி இதை வந்துட்டேன் இருங்க. பவி சமையல் நீ சாப்பிட்டீங்களா இல்லையா? நான் சாப்பிட்டேன் மச்சான். நீங்கள் சாப்பிட்டீங்களா? எங்கேருந்து சாப்பிட? சாப்பாடு தர ஆள் வர மாட்டேக்கு. ஏன் மச்சான் எவ்வளோ நேரம் ஆகிட்டு வந்திருப்பாடலாம். மைனி இருப்பாங்கலாம். ஏமா அவனுக்கு தெரியாதான்? அதுதான் நந்தினியும் வந்திருப்பாடலாம். ஆள் வரும்னு தான் பார்க்க வர மாட்டேக்க. சாப்பிட்டீங்களான்னு கேள்வி கூட கிடையாது. யாரு நானா? இன்னும் யார் சொல்லுவாங்க? குழந்தைய 2 பேர் கூட அழகாக சாப்பாடு தந்துடுவாங்க. போய் சாப்பிட்டாங்க போங்க. உனையை நம்பி வந்த மாதிரி சாப்பாடு தருவேன்னு உங்களை நம்பி யார் சொல்லி நான் சொல்லவே இல்லையே. ரவி சௌமியா கேளுங்கம்மா. சாப்பாடு தர மாட்டேக்கா மச்சாக்கு. லூசு ஏகிரி. என்னவோ உங்கள் மச்சான் பக்கத்துலேயே இருந்துட்டு சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன மாதிரிலாம் இருக்குது. நான் இப்போ தாண்டி வந்து நிற்கேன். எல்லாம் உங்கள் மச்சானால தான். ஏய் என்ன? சரி உங்கள் மச்சான் வாழை தான். நான் பாட்டுக்கு பஸ்ஸுக்கு வந்திருந்தா கூட அப்போதே வீடு வந்து வந்திருப்பேன். அங்கே வந்து நின்றுக்கிட்டு என்ன சரி ஒன்றும் இல்லை. நேற்று கோவத்தில் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அதான் ஆள் கிளம்பி வந்திருக்கு. அங்கே வந்து நின்றுட்டு சமாதானப்படுத்திட்டு இருந்துச்சு. மச்சான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? மச்சான் வந்திருக்கலாம். அப்போ நீ கிளம்பி வர வேண்டியதானே பேசாம. அதான் மச்சானுக்கு எல்லோரும் சப்போர்ட்டுக்கு வந்துருங்க. ஒரு மனுஷன் சாப்பாடு தருவான்னு அங்கேருந்து இங்கே வந்து இவ்வளோ போய் அக்கறையாக போய் கூப்பிட்டு வந்திருக்க. சமாதானப்படுத்தி தூக்கிட்டு வர வந்திருக்கு இவ்வளோ. ஆனால் சாப்பிட்டேன்னு ஒரு வாரத்தை கேட்கல பாரு. சாப்பாடு தரணும்னு அக்கறை இருக்க பாரு. அதுக்கு இப்போ ஃபோன் பண்ணி 2 பேர்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ? நன்றி மச்சான் கால் பண்ணல. நாங்கள் தான் உனக்கு கால் பண்ணோம். இன்னும் கால் பண்ணலையே களைச்சிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. மச்சான் வந்தாலும் என்ன மறந்துட்டியோன்னு நினச்சி கால் பண்ணோம். அதை அட்டன் பண்ணி தான் கம்ப்ளைண்ட் பண்ணுதீங்களா? சரி வயிறு பசிக்குமா? சாப்பாடு தரணும்னு என்ன இருக்கா இல்லையா? ஏன் வந்தாலும் வீட்டில் சாப்பிடலையா? சாப்பிடாமே வந்தீங்க? என்ன புதுசாக வீட்டுக்கு வந்திருக்கேன் என்ன? சரிப்பா வாங்க. ஒரு வேளை கோவத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்திருப்பீங்கன்னு நினச்சேன். இதுக்கு மட்டும் அப்படியே பண்ணேன். கோவமாக இருக்கேன்னு. சரி பாவி மாமாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பரவ பண்ணிட்டா. சரிடி அதான் நானும் சொல்ல வந்தேன். மச்சானுக்கு வயிறு பிடிச்சிட்டு சாப்பாடு கொடு. இங்கே சாப்பிட்டு வந்தது. எதுக்கு மாமா நீங்கள் இப்படி இருக்கீங்க? அக்கா இருக்கா, அத்தை இருக்குது, சாப்பிட்டுட்டு வந்திருக்க வேண்டியதானே. என்ன கூப்பிடேன். ஃபோன் அடிச்சுருந்தா நாங்கள் நின்றுப்பண்ணலாம். ஹோட்டலெலாம் இருக்க. நான் சொன்னேன் எங்கே நிற்பேன். உடனே கிளம்பி வருவேன். ஃபோன்லேயே சமாதானப்படுத்திருக்கலாம்ல. சரி என் பொண்டாட்டி வந்துடுவாளாம். என் பொண்டாட்டி சாப்பாடு தருவா. சரி வாங்க சாப்பாடு தர வாங்க. சரி என்ன சாப்பாடணும்? நந்தினி சொல்லுங்க மாமா. அப்படியா? முதல்ல வாங்க சாப்பிடுவாங்க. பதில் சொல்லு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் ஒன்றும் கேட்கல. சாப்பாடு என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில. வேறு உங்களுக்கு எதுவும் வேணுமா சாப்பாடு பண்ணி தரதுக்கு அப்படி கேட்டேன். வயிறு பஸ்க்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். இருக்கிறது தந்தால் போதும். புதுசாக பண்ணி நான் அது வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கவா. சரி வாங்க. அக்கா என்ன பண்ணியிருக்கேன்னு தெரில. பார்த்துட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். சரி நன்றிம்மா. சாப்பிடுங்க மாமா. வாங்க சாப்பிட்டு வருவோம் ரூமுக்கு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போமா? இப்போ தானே வயிறு பசிக்குன்னு சொன்னீங்க. முதல்ல வாங்க சாப்பிடுவாங்க. சரி இப்போ தானே வந்திருக்க. உடனே கிச்சனில் போய் நிற்க போறியான்னு யோசித்தேன். ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தேன். என் மாமாவை பசியில் போட்டுட்டு நான் உட்காந்துருக்கவா. வாங்க ரெடி பண்ணி தரேன். அதுக்கப்புறம் நான் உட்காந்துக்கிறேன். சரி வாங்க. சரி ஆம்லேட் போட்டு தரட்டா? சரி போடுங்க. சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருங்க.
நான் அதை போட்டுட்டு வரேன். சரி சரி பொறுமையாக போட்டுவாங்க. கால் வலிக்கா தூக்கிட்டு போவா. வேண்டாம் மாமா, இதுக்குமா நடக்க முடியாமல் இருக்க வீட்டுக்குள்ள. நீங்கள் தானே சொல்லிக்க தூக்கவே மாட்டேங்கன்னு. சரி வாங்க சாப்பிட்டு வந்து பேசுவோம். சரிம்மா. என்னம்மா ஒன்றுமே சொல்ல மருமலை பற்றி? என்னடா சொல்ல? பொண்ணு அழகா இருக்காடா. ஏம்மா காமெடி பண்ணாதீங்க. பொண்ணு அழகாக இருக்கானா நான் கேட்டேன். டேய் அதை சொல்லலடா. நல்லா பேசுகிற அந்த பொண்ணு. ஆனால் என்ன உடனே போயிட்டாடா. இல்லை நீங்கள் வந்தவுடனே இதெல்லாம் காஃபி எல்லாம் போட்டு கொடுத்து உட்கார வச்சுல பேசுனீங்க. அவளை பார்த்த உடனே ஒரு என்ன சொல்ல எதுவுமே தோணலடா. இன்னொரு டைம் கூட்டு வா. சாப்பாட்டுலாம் பண்ணி வைக்க, சாப்பாடு கொடுத்து அனுப்புவோம். இனிமேல் வருவாளா என்னன்னு தெரியலையா? கூட்டிகிட்டு வாயேண்டா ஒரு நாள். நீங்கள் பேசுகிறீங்களா? ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. வாரேன்னு சொன்னால் நான் வேணால் போய் கூப்பிட்டு வரேன். நான் கூட்டிகிட்டுலாம் வரமாட்டேன்னு சொல்லலை. நான் என்னவோ கூப்பிட்டேன்னா அவள் வரமாட்டாள். எதுக்குன்னு எப்படி சொல்லுதேன்? நான் இப்போ வரும்போது கூப்பிட்டு வரணும்னு விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் அடிச்சிட்டாங்க. மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனை வரக்கூடாதுலாமா, அதுக்காக தான் அவளை கொஞ்ச நாள் பொறுமையாக இருன்னு சொன்னேன். அவள் தான் உங்கள் அம்மா கூப்பிட்ருக்காங்க, நான் எப்படி வராமல் இருக்கேன், என்னை கூட்டிகிட்டு போயிருங்க, இப்போவுமே கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சிட்டு கொண்டு விடுங்கன்னு சொல்லிட்டான். அதனால் இனிமேல் நான் கூட வரமாட்டான். அவள் கூட நான் கூப்பிட்டோன்னா வரேன்ருக்கேன். நீ தானே கூப்பிட்டு வர மாட்டேன்ருக்க. அவங்க அண்ணன் கோவத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது, ரொம்ப கோவப்படுவாங்க. இப்போ வேறு அங்கே கொண்டு விட்டுட்டு வந்திருக்கேன். இது தெரிஞ்சால் என்ன ஆகுதோ தெரில. சொன்னால் கேட்க மாட்டேங்கலாமா? அவங்க அண்ணன் ஒத்துக்கிட மாட்டாங்களாடா. அதைத்தானே சொல்லிட்டு போகிறா. இப்போ என்ன பண்ணமா? நம்ம போய் கேட்டு பார்ப்போமா? விருப்பம் இருந்தால் தான் அவகிட்ட நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்களே, வந்து பேச சொல்லியிருப்பாங்களே. இல்லைடா, எதுக்கு நம்மளும் ஒரு டைம் வேணால் போய் கேட்டு பார்ப்போமா? போகிறது பிரச்சனை இல்லாமா, அவள் தான் ஏற்கனவே சொல்லிட்டால மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு. மறுபடி போய் கேட்டால் சரின்னா சொல்லுவாங்க, கஷ்டமாக இருக்குமா? என்னையா செய்ய? அதான் ஒன்றுமே புரிய மாட்டேக்கி. நான் வேறேன்னு 10-15 நாளில் வெளியில் கிளம்பிடுவோம்மா. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போயேயா. ஒரு மாதம் கழிச்சு போகக்கூடாதா? போகலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் டிக்கெட் போட்டாங்களா என்னன்னு தெரியலையே. இந்த மாதம் இருந்துட்டு வரேன்னு சொல்லி சொன்னேன். நீ அப்போ கொஞ்சம் கழிச்சு போட சொன்னேன். ஒரு மாதம் இங்கே தான் வேலை பார்க்கணும் ஆஃபீஸில். இப்போமா அவளுக்காக தாம்மா வந்திருக்கு. இப்போ என்ன தாண்டா செய்ய? நீ போயிட்டானா அப்புறம் அந்த பொண்ணை யாருக்காச்சும் கட்டி கொடுத்துட்டாங்கன்னா என்ன செய்ய? அதுதானம்மா இப்போ பயமே. நானும் இங்கே இல்லைல்லம்மா, வெளியே போயிட்டா எப்படி உடனே வர முடியும்? இப்போ சொல்லு ஏகமில்ல, ஒரு மாதம் கழிச்சு டிக்கெட் போட சொல்லு. ஒரு மாதம் இல்லைம்மா, 2 மாதத்தில் கூட போகலாம். அது இப்போ பிரச்சனை இல்லைம்மா, டைம் இருக்குது. ஆனால் அவங்க மருமக ஒன்றும் சொல்லலையே. அவள் வெளியே போயிட்டு வந்து தானே கல்யாணம் பண்ணா. இப்போ என்னையா செய்ய? பாவலாவா கஷ்டப்படுவாளையா? நான் என்னம்மா சொல்ல, அவள் தான் முடிவு பண்ணணும். கேட்கட்டாயா நம்ம வீட்டுக்கு வரையான்னு? கேளுங்க, என்ன சொல்லுதான்னு பார்த்துக்கிடும், அதுக்கப்புறம் முடிவு பண்ணணும். மருமகளை கூட்டு வரதெல்லாம் இருக்கட்டும், அப்பாட்ட என்ன சொல்ல போறிய? அப்பாட்ட என்னடா சொல்ல? என்ன சொல்ல நீ ஏன்ட்ட கேட்கிய? அப்புறம் எதுக்கு மருமகளை கூட்டு வரட்டான்னு கேட்கிய? நீ சொல்லண்டா. ஏம்மா நான் சொன்னால் அப்புறம் எப்படிம்மா கோவப்படுமா? நான் சொன்னாலும் என்ன சொல்லுன்னு தெரியலையாடா. யாருக்குனே உன் பிள்ளைகளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்கன்னு ஏசுது. எனக்காக திட்டு வாங்கட்டா உங்கள் மருமகளுக்காக திட்டு வாங்கம்மா. நீ அப்பாவை திட்ட சொல்லுவ போல. என்ன சீனி மட்டும் தான் இருக்கேன், வேலை முடிஞ்சா? வேறு யார் வரணும்? பிள்ளைகளை கூப்பிட்டுட்டான். நன்றி. அண்ணே ஒருத்தரும் இல்லை, நம்ம தானே இருக்கோம். அக்கா வரேன்ருக்கா, அத்தையும் வரேன். உங்கள் அண்ணன் 2 பேரும் சௌமியா போய்லாம் இல்லைனாலும் வீடு வெறிச்சு வீடு மாதிரி தான் இருக்குன்னு நம்மளானே எப்படி இருக்கும்? அத்தை தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நம்ம தேடுவாங்க எல்லாரையும். சரி உட்காரு. ஏன் உங்களுக்கு துணைக்கு உட்கார ஒருத்தர் இல்லைன்னா என்னை உட்கார சொல்லுதீங்களோ? ஓ அப்படி நினப்பு. என்ன இத்தனை நாள் கூப்பிட்டீங்களா உட்கார? சரிப்பா வா, ஒத்தியில் அந்த மாதிரி இருக்குவா. எங்கே போனாலும் நல்லா கூப்பிட்டு போங்க. எதுக்கு அவன் முன்னாடி என்ன சண்டைக்கு வர்றதுக்கா? ஏய்க்கு மாமா சண்டைக்கு வருவாவே. பின்ன நான் போகிற இடத்துல அவனை கூப்பிட்டு போனான், அப்புறம் அவன் முன்னாடி அவனை தேட மாட்டேக்கா. நீ மட்டும் என்னை எங்கேயும் போட மாட்டேக்கா, என் கூடயே இருங்க என் கூடயே இருங்கன்ட்டு என் கூடயே தானே இருக்க. அவன் முன்னாடி அவனை தேட மாட்டாளா? இவ்வளோ நாள் அண்ணனை கூப்பிட்டுருந்தீங்க? அவனை 2 பேர்த்தையும் மட்டும்தான் கூப்பிட்டு வந்தேன். எல்லோரும் இங்கே தானே இருந்தோம், சாமியாக போய் எல்லோரும் அவங்க தானே இருந்தாங்க. சரி சரி. என்ன சோரின்ட்டு இருக்கேங்கவா? என்னங்க என்ன பேச்சு பேசுதியா? நல்லா இருக்கு, பக்கத்தில் இருக்க சொன்னதுக்கு இந்த வேலை. எந்திரி, எந்திரிக்க போறியா இல்லை அடி வாங்க போறியா? எந்திரி. இது என்ன வேலை? சொல்கிறதுக்கு அதில் விழுதவில்லை இல்லையா? எந்திரி. உட்கார சொன்னால் இப்படி தான் இருப்பேன். நீ உட்காரையே வேண்டாம், கீழே இருக்கு. எந்திரி. என்னாச்சுமா, இன்னும் டயர்டாக இருக்கு? இல்லை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மாமா. சரி படிச்சிட்டியா? எப்பா சாமி, எங்கள் ப்ரொஃபஸர் எங்கள் பிரின்ஸிபல் இவங்க கூட யாரும் இந்தளவுக்கு டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. படிச்சிட்டியான்னு இங்கே எப்போ பார்த்தாலும் என்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி தானே. அவங்களுக்குலாம் தெரியாதுல்ல நீங்கள் பண்ணுற சேட்டை, எனக்கு மட்டும் தானே தெரியும். இந்தளவுக்கு கேள்வி கேட்டுமே நீ புக் எடுக்க மாட்டக்கா, படிக்க மாட்டக்க. படிக்காம தான் போய் பரிசு எழுதிட்டு வர. அவ்வளோ ரிசல்ட் வந்தால் தானே தெரியும் நீ படிச்சு எழுதினே படிக்காமல் எழுதிட்டு வந்தேன்னு. ஏன் மாமா இப்படி சொல்லுதியா? படிச்சு எழுதுனாலும் நல்லா மார்க் எடுப்பேன்,
படிக்காமல் எழுதுனா முட்டை வாங்குவேன். அதெல்லாம் பாஸ் ஆயிடுவேன். ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் பாஸ் ஆகிருக்கே இல்லைன்னா அரியர்களை தானே. இங்கே என்னாச்சுடா அவன் பொண்டாட்டிக்கு எப்படி உட்காந்துருக்கா? கேள்வி என்னன்னு என்னாச்சுடி? ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான் உட்காந்துருக்கேன். அப்புறம் ஏன்டி அவன் மேலே சாஞ்சிட்டு இருக்கேன்? உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? நான் தானே என் மாமா மேலே தானே செஞ்சுருக்கேன். வாய் ஒரு வாய் குறைக்காம வரேன். குறைக்க முடியாது. தெரியாமலாம் கூட்டிட்டு வந்துட்டேன். நீ இப்படி இருப்பேன்னு தெரிஞ்சதை கண்டிப்பாக உன்னை இங்கே கூட்டு வந்துருக்க மாட்டேன்டி. நீங்கள் கூப்பிட்டோன்னே தான் வந்திருக்கேன்னு நினப்பு. நான் கூடாம நீ எப்படி வந்த? நல்லா நினச்சிட்டே இருங்க, நீங்கள் கூப்பிட்டு தானே வந்தேன்னு. நான் யார் கூப்பிட்டு வரணும்? நான் பாட்டுக்கு வருவேன். நீ பாட்டுக்கு சும்மா வருவியோ? சும்மா வந்து இப்படி இருப்பியா என் பிள்ளை கூட? தெரியாமல் இப்படி பேசாதீங்க. சும்மா வரும்போதே உங்கள் பிள்ளை கூட நான் இப்படி தான் இருந்தேன். என்னடி சொல்லுவேன்? உங்கள் பிள்ளை இப்போ பொங்கலுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ என்னை கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் உங்கள் பிள்ளை கூட நான் டெய்லி இப்படி தான் இருந்தேன். என்னடா சொல்கிறா இவன்? மரமண்டை தெளிவாக சொல்லி சொல்ல. ஏமா இப்படி சொல்லுதா இவன்? என்னம்மா நீங்களும்மா என்னை சந்தேகப்படுத்தீங்க? இல்லைம்மா அவன் ஏன் அப்படி சொல்லுதான்? அது ஒரு மக்கு ப்ளஸ் 3 என்ன சொல்லுதுன்னு தெரியாமல் சொல்லிட்டு இருப்பாருங்க. மரமண்டல் சொல்கிறது தெளிவாக சொல்லி சொல்லேன். என்ன சொன்னேன்? நான் உங்கள் கூட இருந்தோம்லாம். அக்கா அம்மா என்ன நினைக்காங்க? நீ இப்போ இருக்க மாதிரி அப்பவும் இருந்தேன்னா அவங்க என்ன நினைக்காங்க? சந்தோஷமா இருந்தேன்னு நினைக்காங்க. அச்சோ மாமா. ஏக்கா ஏன்க்கா நீயுமாக்கா யோசிக்க மாட்டியா நீ? அவா கல்யாணத்தை அன்னைக்கே நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா ரூமுக்கு. தெளிவாக சொல்லு. எத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஏக்கா அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுக்கா. மாமாட்ட சும்மா உட்காந்து ஏதாச்சும் பேசிகிட்டு இருப்பேன். நீங்கள் எல்லாம் தூங்க போன பிறகு மாமா கூட இருக்கணும்னு தோணும் பக்கத்தில். அந்தால உட்காந்து பேசிட்டே இருப்பேன் மாமாட்ட. எல்லாரும் மாமா ரொம்பலே தூங்கிடுவேன். அது கீழெல்லாம் படுக்க சொல்லும் படுக்க மாட்டேன். மாமா உட்காந்துட்டே இருக்குமா, மாமா தோல்லையே சாஞ்சிட்டே தூங்கிடுவேன். மாமா விடிய விடிய அப்படியே இருக்கும். அதெல்லாம் தான் சேர்த்து இப்படி சொன்னேன். எப்போதும் மாமாட்ட இப்படி தான் இருப்பேன். டேய் இதெல்லாம் எப்படா நடந்தது? வீட்டில் நீ எதுக்கு தான் இருக்குன்னே தெரில. உடையெல்லாம் நம்பி வீட்டில் விட்டேன்னு வச்சுக்க. இங்கே என்ன நடந்தாலும் தெரியாது உனக்கு. சொல்லி தரையிறோம் பாடி. தெளிவாக சொல்ல தரலாம். சாப்பிட்டு தூங்க போயிடுவிட்டா பேசிட்டு அந்நேரம் வருவா ரூமுக்கு. நான் அவட்ட பேசிட்டு இருப்பேன். சில நேரம் நான் ரூமுக்கு போவேன். அதுக்கு தான் தனி ரூம்ல இருக்கச்சியா? பெரிய ரூமில் வச்சா இவ்வளோ கூட போய் எப்படி பேச? மரமண்டிக்கு தான் ஊருக்கு கூறுதறி கிடையாது. பெரிய ரூமில் வச்சேன்னா அவட்ட எல்லாத்தையும் எழுதிட்டு தான் வருவா. நீ ரொம்ப திட்டுத்தனம் பண்ணியிருக்கடா. என்ன செஞ்சுடுத? எல்லாத்தையும் சொல்லிட்டா இருக்கணும். ஏன்டா எங்கிட்டயான்னு சொல்லிக்க வேண்டியதுடா? ஏன்டா மாட்டேன்? வாங்கிட்ட நிச்சயம் பண்ணும்போது சொல்லிட்டு கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் பட்டப்பாடு எப்போதும் பயத்திலே தான் இருந்திருக்கு. எங்கே இவட்ட போய் உளறிடுவேணும். ஏன்டா சொல்லிக்கலாமா? ஏம்மா சொல்லக்கூடாதுன்னு இல்லை, மருமகிட்ட சொல்லிடுவேன்டா. வேற என்ன? அப்போ கூட கொஞ்சம் பயத்தோடு தாம்மா இருந்தா. ஆனால் இப்போ ரொம்ப ஆட்டம் ஆடுதா. நல்ல வேலை நான் லவ் பண்ணுற விஷயம் இவளுக்கு தெரியாமலே இருந்ததும்மா. லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டேனோ அவ்வளோதாம்மா. உங்களை ஒரு பாடு படுத்திருப்பா, என்னையும் ஒரு பாடு படுத்திருப்பான். சும்மா பேசுனதுக்கே என்னை அந்த பாடுபடுத்திட்டா. எதுக்கு மாமா இப்படி சொல்கிறீங்க? நான் உங்களை என்ன தான் பண்ணேன்? என்ன பாடுபடுத்தினியா? யோசிச்சு பாரு நீ பண்ணதெல்லாம். ஏம்மா நான் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து தெரியுமா ஏமான்னு? ஆமாடா. இப்போ அந்த பொண்ணுக்கு என்ன என்னாச்சுமா? அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு என்னை விரும்பிச்சுமா. அதை என்கிட்ட சொல்லிச்சு. நான் அதை கண்டுக்கலன்னு சொல்லுங்களேன். அதை விட்டுட்டேன். அவட்ட இவளை லவ் பண்ணுறேன்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்லலை. நாங்கள் பிள்ளைகள்கிட்ட அதிகமாக பேச மாட்டோம்மா. அந்த பொண்ணு ஃபோன் அடிச்சிச்சா இவ எடுத்தவொடனே ரொம்ப டென்ஷன் ஆகிட்ட பார்த்துக்கா. அந்தால இவங்கிட்ட கொஞ்சம் காட்டு காட்டியிருக்கா. இவன் உடனே பயந்துட்டா. ஒரே அழுவமா. இதுக்கப்புறம் தெளிவாக சொல்லியிருக்கோமா நான் அவளை லவ் லவ் பண்ணவும் மாட்டேன்னு. ஆனாலும் இவளுக்கு சந்தேகமா. என்ன பாடுபடுத்துகிற அந்த பிள்ளைய. அந்த பிள்ளைய என்கிட்ட பேசவே விட மாட்டேக்காமா. எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு அவளை சீண்டுறாளம்மா. அதோட அவனை கல்யாணத்தோடமா அந்த பொண்ணு ஃபோட்டோ எடுக்க வந்து அப்போ என்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். என்கிட்ட நின்றுச்சுமா. அங்கேருந்து வந்தவ இவளுக்கு காண்டாயிட்டா. அவள் ரொம்ப டென்ஷன் படுத்திட்டாமா. சும்மா இருக்கலாமா. அந்த பிள்ளைய பக்கத்தில் கூட வர விட மாட்டேக்கா. ஏன்டி இந்த வேலை பார்த்த? ஆமாம், உடனே இவ சப்போர்ட் வந்துடுவா தம்பிக்கு. என்கிட்ட பேசுது வைக்குது. இன்னும் லவ் பண்ணலாட்டும் பரவாயில்ல, அவட்ட எதுக்கு பேசணும்? அப்படியெல்லாம் பேசக்கூடாது. பாருக்கா எப்படி பேசுதா பாரு. அதை விட இன்னொரு கூத்து என்ன தெரியுமா? இப்போ எங்கள் பக்கத்துல ஒரு பொண்ணு அவ பவிட்ட நல்லா பேசுவோம். அந்த பொண்ணு நாங்கள் இல்லாதப்போ வந்து பேச பார்த்துக்கா. அதே போல் பவியும் இவளும் இப்போ வந்தாவல்லாம். அதனால பவி வந்துட்டேன்னு சொல்லிட்டு நீ பார்க்க வந்தா. அந்த பிள்ளைங்க என்னையும் பிடிச்சிருக்கா. அது எனக்கு தெரியாது. இவ வழக்கம் போல் பவிட்டு பேசுகிற மாதிரி பேசியிருக்கா. இவளை கண்டது யாருன்னு கேட்டோன்னா அவள் என்ன சொல்லிட்டா? வாழை தங்கச்சின்னு சொல்லி முடிச்சிட்டா. அதில் ஃப்ரெண்டுன்னு வேறு சொல்லி முடிச்சிருக்கா. இவ அதுக்கு மேலே சொல்லியும் விடலை. நிப்பாட்டிட்ட பொழுது என்னன்னு தெரில. இவ இல்லாத நேரத்துலையாட்டு சொல்லணும். இவளை வச்சுக்கிட்டே பவிட்டு சொல்லியிருக்கா. அன்னைக்கு பார்த்து பிடிச்சிருக்கு பேச சொல்லுங்கன்னு. என்ன கோவம் தெரியுமாம்மா?
ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. நீங்க எங்க போனீங்க? நைட்டு பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னம்மா. அப்பவே இவ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. ஏன் கேட்ட சொல்லலைன்னு. அதனால ஏதோ ஒன்று சொன்னேம்மா போர் அடிக்கணும். அந்த கோவத்தில் நைட்டு காலைல எஞ்சிருந்து உட்காந்துக்கிட்டேன் சோஃபாவில். சரி ஆளை கண்மணி எஞ்சிருந்தா சோஃபாவில் இருந்துக்கிட்டு கோவத்தில் இருக்காங்களா மேடம். காஃபி கேட்டால் தர மாட்டேக்காமா. அன்னைக்கும் அப்படித்தான். கதவை திறந்தலாமா அந்த பிள்ளையை கூப்பிட்டேன்னா அது என் பக்கத்துலேருந்து நின்றுட்டு இருக்கு. இதை நான் கவனிக்கவே இல்லை. அதையும் பார்த்துக்கிட்டு மூஞ்சி போட பார்க்கணும். உள்ளே போங்கன்னு ஒரே கத்துவலை. அப்புறம் என்ன செய்ய காஃபி போட்டு கொண்டு வந்துட்டு நான் உள்ள போயிட்டேன். மறுபடி பார்த்தா அவள் சொல்லியிருக்கா. அதை கேட்டுட்டு ஒரே சவுண்டு. எதுக்கு இவ கத்திட்டு இருக்கானுக்கு ஆளுக்கு போனா சண்டை போட்டுட்டு இருக்க அந்த பிள்ளைட்ட. ஏன்டி அப்படியே பண்ண? பின்ன சண்டை போடாமல் என்ன செய்வாவ? இங்கே ஒரு குரங்கு வந்துச்சுடா, அந்த குரங்கு என் மாமா பின்னாடியே தான் சுற்றிட்டு அடையுது. அங்கே போனால் அவனும் சுற்றிட்டு அடையுதா? அவ்வளோ பெரிய சிட்டியில் யாருமே அவங்களுக்கு தெரியலையா? என் தம்பி அழகா இருக்காமல, அப்புறம் என் தம்பி தானே பிடிக்கும். நினச்சிக்காந்தாளா உன் தம்பி ரொம்ப அழகு தான். அக்கா அப்போ ஏய்க்கு நீ லவ் பண்ணான்னு கேளு. நீ கல்யாணம் பண்ண மாட்டீங்களான்னு எது கேட்டேன்னு கேளு. பின்ன ஏய்க்குடி என் தம்பியை லவ் பண்ண? சரி ஏய் கல்யாணம் பண்ணாத சொல்லு. அது உன் தம்பிக்கு பொண்ணு கிடைக்காம அலையக்கூடாதுல, அதுக்கு தான். கொழுப்பை போய் இவளுக்கு அதிக தானக்கா. இவகிட்ட போய் யார் கேட்டாலும் கேளு. எனக்கு பொண்ணு பார்த்து பொண்ணே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவளை யார் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டாவலாமா? அங்க யாரும் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க என் தம்பின்னு சொல்லவே இல்லையடி. அது அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துடக்கூடாதுல, அதனால் முன்னெச்சரிக்கையாக நான் சொல்லி வச்சேன். சரி சொல்லி வச்சா இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்னை 2 பேர் லவ் பண்ணிச்சிடலாம். இனி எதுக்கு பேச விட மாட்டேன்டா சொல்லு. அந்த பிள்ளையிலையும் என்கிட்ட பேச விட மாட்டேன்டா. இப்போவும் உன் தம்பியை நான் கல்யாணம் பண்ணிக்காங்கன்னு சொல்லலையே. ஏக்கா என்னை கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லலைன்னா அப்புறம் எதுக்கு என்னை கால் பண்ண சொல்லுதா சொல்லு. 24 மணி நேரம் லைனில் தான் இருந்திருக்கு. தூங்குற நேரமும். ஏய்க்குடி என் பிள்ளைய அந்த பாடுபடுத்துறேன். ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்க உங்கள் பிள்ளைக்கு. நானாக ஒன்று உங்கள் பிள்ளையை கால் பண்ண சொல்லல. உங்கள் பிள்ளை எதுக்கு என்கிட்ட வந்து பேசிச்சு இப்போ உங்களோட? நானாக பேச சொன்னேன்? அது மாமா பொண்ணுடாமா அதனால பேசணுமா அதுக்காக? சரிதான் மாமா பொண்ணு, ஆனால் எல்லோரும் முன்னாடியெல்லாம் பேசணும். யாருமே இல்லாத நேரத்தில் பேசுறீங்க, தனியாக கூட்டு போய் பேசுறீங்க, தனியாக ரூமில் பேசுகிறீங்க. அது நான் லவ் பண்ணலாம் அதனால பேசுனேன் தனியா. இல்லை நீ என்ன லவ் பண்ணல அதனால பேசுனேன். யார் உன் தம்பி நல்லா வளரிட்டு இப்போ மறுபடியும் மாற்றுது. லவ் பண்ண போய் தான் பேசியிருக்கு, பிறகு என்ன இப்படியே சொல்லி ஏமாத்திருக்கு. நீ என்ன லவ் பண்ணதில்ல, அதனால தான் உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறேன் அப்படி சொல்லுது. ரொம்ப சேட்டை பண்ணிருக்கேன் என்னம்மா. சேட்டையா ஏகப்பட்ட சேட்டை. கடற்கரை கூட்டு போயிட்டு தண்ணிக்குள்ளே நின்றுட்டு வந்து காலெல்லாம் பொதுமை வச்சு தெரியுமா பைத்தியம். அவளும் பைத்தியமாகி என்னையும் பைத்தியமாக்கிட்டா. ஆனால் அப்போ இருந்த நந்திக்கு இப்போ இருக்க நந்திக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தனாலே வாயே திறக்க மாட்டாலாமா. எந்த இடம்லாம் பாரு கிடையாது. ஏற்று பேசிட வேண்டியதான். என்ன தோணுதோ அதெல்லாம் பேசிடணும். ரொம்ப மிரட்டுறாமா இவா. ஆமாம், அந்த ஆளை மிரட்டினோன்னு அவன் தம்பி பயந்துட்டலாம். ஒரு படுத்த வாயை பாரு. ஏக்கா இப்போ போக சொல்லு. அந்த 2 பிள்ளைகள் கல்யாணம் முடிக்காம தான் இருக்கு. நான் கல்யாணம் முடிக்கிறேன்னு கேளு. என்னடி போறியாம்மா வீட்டுக்கு? நீ இந்த ரொம்ப பாடாப்படுத்துற என் பிள்ளைய. எனக்கும் தெரியாமல் போச்சு நீ இந்த பாடுபடுத்துவேன்னு. இல்லைன்னா உன்னை கட்டி வச்சிருக்கவே மாட்டேன். நீ தான் என்கிட்ட சொல்லலையம்மா அந்த பிள்ளை விரும்புதுன்னு. இல்லை நான் அந்த பிள்ளையே கட்டி வச்சிருப்பேன். ஏம்மா அப்படியா? ஆமாடா இவ பண்ணதுக்கு அந்த பிள்ளை பரவாயில்ல. இங்கே பாரு அக்கா, உன் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் தான் செய்யணும். நீ யோசிச்சு பேசு. நீ ஏக்கு செய்யணும்? என் தம்பி மாதிரி மூடியா இருக்கான்னா அப்புறம் நீ ஏக்கு செய்வற? உன் தம்பி மட்டும் வந்தால் போதுமா? என் தம்பி முன்னாடி முன்னிட்டு வருவாவ. அதை தான் நானும் சொல்லுவேன். நானும் தானே வந்து செய்யணும். சரி நான் என்ன சொன்னேன்? என் தம்பி முன்னாடி தான் சொன்னேன். உடனே யார் வர சொன்னேன்? பெரியவனுக்கு நான் அந்த பொண்ணுலாம் கட்ட போகிறானுங்க. அப்படி சரி கேட்டுங்க பார்ப்போம். ஐயா விடுங்கம்மா டைம் பாஸ் ஆகட்டும். என் தம்பி இப்போ கல்யாணம் பண்ண சொன்னா பார்ப்போம். ஏண்டி என் தம்பி கல்யாணம் பண்ண மாட்டேன்னு நினைக்கியோ? டேய் என்னடா கல்யாணம் பண்ணுவோமா? பண்ணுவோம்க்கா 2 பேரையும் கல்யாணம் பண்ணுவோம். அது மாதிரி 2 பேர் இருக்காங்க என் தம்பிக்கு. சரி கல்யாணம் பண்ணி கூட்டு வா. டேய் என்னடா? என் தம்பி நீ கால் பண்ணி தாடா, நான் பேசுதா வீட்டை. சரி நம்ம வீட்டுக்கு வந்துச்சல. அந்த பிள்ளை பேர் என்ன சொன்னேன்? அதை உன் தம்பிகிட்ட கேளு. ஏக்கா அந்த பிள்ளை பேர் ஹேமா. இன்னொரு பிள்ளை இருந்துச்சு பாரு, அந்த பிள்ளை பேர் சோரான்னு நினைக்கிறேன். என் பேர் என்ன பேர் தெரியுமா? பெரிய வீரப்பா சொன்னேன். அப்புறம் இப்போயே கேட்டுட்டு இருக்கேன். கேட்டதுக்கு பதில் வரணும். உண்மையாகவே எனக்கு தெரியாது போ. தெரியாதுல, எப்படி தெரியும்? ஏக்கா இது யாரு அடிச்சு பற்றி விடுக்கா? ஏக்கோ உன் தம்பியை பார்த்துருக்கு சொல்லிட்டேன். அடித்து பற்றி விடணுமா? போனதுக்கப்புறம் பின்னாடி யார் வராமல் இருந்தால் சரிதான். பின்னாடி யார் வரா? ஒருத்தர் வர மாட்டாங்க. பார்ப்போமா யார் வரலன்னு. யார் வர மாட்டாங்களா? அப்புறம் என்னத்துக்கு நேற்று ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுன்னு ஆள் வந்துச்சு. நீ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சோடனே ஒன்றை பார்க்க வந்தேன்னு நினச்சியோ? இல்லை நீங்கள் என்ன பார்க்க வரல. ஏக்கா என்ன சொல்லு, கல்யாணம் பண்ணிடுவோமா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. சாரிக்கா நீ சொன்னாலும் ஓகே தான். சரி அப்போ ஆக வேண்டிய வேலையை பாரு. ஏக்கா அப்போ நாளைக்கு கிளம்புவோமா? ஐயா ஏம்மா நீங்களும் வரீங்களாம்மா பேசுறதுக்கு? ஏன்டா அங்கே போகணும்? நீ ஃபோன் போடுதாடா, நம்பர் வச்சிருக்கல. இப்போவே பேசி முடிச்சிருவோம். பக்கத்து வீட்டு பிள்ளை நம்பர் இல்லையா?
பவிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். பவி பேசுவா. பவிட்ட கேட்பமாக்கா? கேளுடா, பவிக்கு ஃபோன் அடி, நான் கேட்கேன். சரி முதல்ல ஹேமாட்ட பேசிவிடு எனக்கா. ஃபோன் அடிடா, பேசுவோம். இன்னைக்கே முடிவு பண்ணிடுவோம். இருக்கா, நான் கால் பண்ணி தரேன். ஹலோ, ஹேமா. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். வணக்கம்மா, ஃப்ரீயாக இருக்கியா? சார், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் கேட்க. ஃப்ரீயாக இருக்கியாம்மா? பரவாயில்ல சார், சொல்லுங்கள். எங்கள் அக்கா பேசணும்னாம்மா, கொடுக்க பேசுறியா? சரிங்க சார், கொடுங்க. அக்கா என்ன பேசு? அரை மணி நேரம் ஃபோனை பிடிக்க என்ன பண்ணுத? இந்த ஃபோன் இருக்கவே தானே கால் பண்ணுது எல்லாத்துக்கும். அதுக்கு ஃபோனை உடச்சிட்டா ஃபோன் போகாதில் இருக்கும். தொலைச்சிருங்க ஃபோனை விட. ஃபோனை தூட்டி அறிவியோ? எதுக்கு பிடுங்க நீங்கள் பேசணும் அவட்ட? ஃபோனை கொண்டாங்க. அரை மணி நேரம் பதிலுக்கு பதில் பிடிக்கிட்டு இருக்கு பாரு. ஃபோன் என்ன பண்ண போற? உடச்சனா அடிப்பேன். உடைக்க மாட்டேன், இருங்க. ஏம்மா, மேடம். நான் நந்தினி பேசுகிறேன். சொல்லுங்கள் மேடம், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் உன்ட்டு ஒன்று கேட்கட்டா? அக்கா இப்போ பேசணும்னு சொன்னாலாம், அதான் நான் கேட்க போகிறேன். பதில் சொல்லுவியா? கேளுங்க மேடம். மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? தும்முறு பிடிச்சவா, ஃபோனை கொண்டா. அடிச்சு விட பார்த்துக்கா. என்ன கேட்டுக்கிட்டு இருக்க நீ? ஹேமா சொல்லு ஹேமா. மேடம், ஏன் மேடம் இப்படி கேட்குங்க? சாருங்க. ஏம்மா, அவள் சும்மா விளாண்டுட்டு இருக்காம்மா. நீ தேவையில்லாமல் எதுவும் நினச்சிட்டு இருக்காத. வைக்கம்மா. சரிங்க சார். ஒருவேளை இந்த நந்தினி சார் கூட சண்டை போட்டிருக்காளோ? ஃபோனை கொண்டா. இந்தாங்க உங்கள் ஃபோனு. திமுரு உனக்கெல்லாம் கொஞ்சம் மாடி இருக்கு. அவகிட்ட போய் என்ன கேட்டுட்டு இருக்க? நீங்கள் தானே இப்போ உங்கள் அக்கடை கேட்க சொன்னீங்க, அதான் நான் கேட்கேன். நாங்கள் சும்மாலாம் உனையும் சீண்டிட்டு இருக்கோம். தேவையில்லாமல் அவகிட்ட போய் பேசிகிட்டு இருக்க. அக்கடை கேட்க சொன்னீங்க? அதான் நீ மக்கு ப்ளஸ்ன்னு சொல்கிறது கரெக்டு தான். நீ மரமண்டல் தானே, ஆரமண்டல். கேளு, அக்கடை கொடுத்தா அக்கா என்ன கேட்டுருப்பேன்னு கேளு. நான் சும்மா எப்படி இருக்கேன் என்ன கேட்டு வச்சிருப்பேன். ஏக்கா உண்மையாக அப்படி தான் கேட்டிருப்பியா? லூஸா நந்தினி நீ. அது எப்படி கேட்க முடியும்? அடுத்த பொண்ணோட்ட போய் அந்த அப்படியே கேட்டுக்கிறியான்னு. உன் கல்யாணம் ஆயிட்டல. சத்தம் போடுறதுலேயும் உன் தப்பு இல்லடி. நீ அந்த மாதிரி தான் வேலை பார்க்க. நம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம், அதை போய் அந்த பிள்ளைகிட்ட போய் எப்படி கேட்டுட்ருக்க? ஆமாம், இப்போ என்ன பண்ண? அது எப்போ கேட்க நீ? ஆ கேட்க முடியும். எப்போ கேட்ப? சாரி விடுங்க, இப்போ என்ன செய்ய? என்ன செய்ய? நான் பேசிக்கிட்டு விடு. எல்லாத்துலேயும் அவசரம் தான் இப்போ. இன்னும் எதுக்கு இந்த பொசிஷன் சொல்லு. நீங்கள் ஏன் அப்படி கேட்குங்க? கேட்டா அந்தால மூளையை யோசிக்கவே மாட்டியா? சொல்லு. உனைய விரும்பலைன்னா நான் அவள் சொல்லும்போது நான் அவளை விரும்பியிருப்பேன்லாம். அவளையே ஒதுக்கி வச்சேன். ஊரே இல்லை உனக்கு வர வர. இன்னைக்கு தான் தெளிய புரிய எனக்கு தெரில. நான் தெளிகிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் பேசாமல் இருங்க. எனக்கு நான் கல்யாணம் பண்ணிடுவேன்னு சந்தேகமாக இருக்கோ? நீங்கள் தானே அப்படி பேசுறீங்க. திருப்பி திருப்பி இப்படி தானே பேசுத? யோசிக்கவே மாட்டேன்னு நீ. இப்படி ஒரு எண்ணம் இருந்தால் உனையே கல்யாணம் பண்ண போகிறேன். அதுவும் நீ அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா மென்டலு. அவன் அங்கே என் கூட தான் ஆஃபீஸில் என் கூட தானே வேலை பார்த்துட்ருக்கான். அங்கே வச்சு எனக்கு பேச தெரியாதா? இப்படி உன் கண்ணு முன்னாடியே நான் பேசிகிட்டு இருப்பேன் ஃபோன் போட்டு. அதான் அக்கா அம்மாவும் வச்சுக்கிட்டு யோசிச்சிடாத நீ. என்ன அதெல்லாம் யோசிக்க முடியாது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்கள் விஷயத்தெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன். வசமாக வர அடி வாங்குவேன். எதுக்கு இருந்து நீ இப்படி இருக்க? நீ எப்படி இருக்கவ? எல்லாரையும் மாதிரி தான் நானும் இருக்கேன். ஏன் மாமா எனக்கு மட்டும் தான். யாரும் இல்லைன்னு சொல்லலையே. அதை நான் தான் உன்ட்ட சொல்லிட்டேன். அப்புறம் என்ன உனக்கிட்ட விட்டு? சரி சரி, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. இனிமேல் அப்படி நடந்துக்க மாட்டேன். பார்ப்போம். நந்தினி. நந்தினி இப்படியா கூப்பிடுதான்? நீங்கள் தானே பேசாதன்னு சொன்னீங்க மாமா. அக்கா அம்மாலாம் இருக்காங்கல்ல, என்னன்னு மட்டும் கேளு சரியா? வா நம்ம ரூமுக்கு போ. சொல்லு பிரியா. ஏம்மா நாங்கள் ரூமுக்கு போகிறோம். என்னம்மா? சரிம்மா, போங்க அப்பா. எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கலாமா? கொஞ்சம் படிப்பா. இவ்வளோ நேரம் பேசுறது போதும். கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணலான்னு தான் கூப்பிட்டு வந்தேன். சரிடா, போக வேண்டியதானே. மாமா பிரியா மூஞ்சி பார்க்கவே பாவமாக இருக்கு மாமா. ஒரு தடவை சொன்னதான் நந்தினி. மறுபடியும் அதை பற்றி பேசாத. நான் சொன்னால் பேசு, என்கிட்ட கேட்டுட்டு பேசு. நீ அவட போய் பேசிட்டு இருந்தானா நான் சொன்னது தான் செய்வேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் வருத்தப்படாத. என்ன மாமா? உனக்கு என் மரியாதை முக்கியம் இல்லைல்ல நந்தினி? சாரிப்பா விடுங்க, நான் பேசலை. அவகிட்ட இல்லை, அந்த பையன்கிட்டையும் பேசக்கூடாது. சாரி மாமா, நான் பேச மாட்டேன், விடுங்க. சரி போம்மா, நம்ம ரூமுக்கு போம்மா. சரி வாங்க.